பிறந்தது உண்மை. எத்தனை பேர் அதை அங்கீகரிக்கிறீங்க? உண்மை. கிறிஸ்து பிறந்தது உண்மை. அதுக்காக தான் சரித்திரம் எழுதப்பட்டது. கிமு கிபி என்று சொல்லி, கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்று சொல்லி சரித்திரமே பிரிக்கப்பட்டது இயேசு கிறிஸ்துவின் பிறப்பில் இருந்துதான். இது உண்மை. இதை யாருமே மறுக்க முடியாது. எந்த எஸ்எஸ் மறுக்க முடியாது, எந்த விஎஸ் மறுக்க முடியாது, எந்த ஜேபி மறுக்க முடியாது, யாருமே மறுக்க முடியாது ஆண்டவருடைய பிறப்பை குறித்து. அப்ப அது உண்மை. அவர் மரித்தது உண்மை, அவர் உயிரோடு எழுந்தது உண்மை. அதனாலதான் குட் ஃப்ரைடே நமக்கு ஒரு லீவும் கொடுத்திருக்கிறாங்க. எல்லாமே உண்மையா இருக்கும் போது ஏன் நாம மறுபடியும் கிறிஸ்துமஸை கொண்டாடுவதற்கு இந்த டிசம்பர் மாசத்துல ஒரு அரசு விடுமுறை கொடுத்து நாம அனுசரிக்கும்படி எல்லா சபைகளில கொண்டாடும்படி ஏன் இதை செய்கிறார்கள்? வந்திருக்கிற உங்ககிட்ட ரொம்ப ரொம்ப அம்பலா தாழ்மையோடு கூட நான் கேட்கிறேன். தெரிஞ்சவங்க சொல்லுங்க, ஏதாச்சும் சொல்லுங்க, ஏதாச்சும் சொல்லலாம். ஏன் கொண்டாடுறாங்க? நானே ஒரு உதாரணம் சொல்றேன். சில பேர் சொல்லுவாங்க கிறிஸ்துமஸ்னா கிஃப்ட், நம்ம கிஃப்ட் கொடுக்கணும். எஸ் சாமி அவர் உயிரியை கொடுத்தார், அதனால நாம என்ன பண்ணணும், மற்றவங்களுக்கு உதாரணத்துவமா கொடுக்கணும். நாம மாத்திரம் புது ட்ரெஸ் போடக்கூடாது, இன்னொருத்தருக்கு நாம புத்தாடைகள் வாங்கி கொடுக்க வேண்டும், இப்படி சொல்லுவாங்க. அது போல இப்ப நீங்க சொல்லுங்க. நீங்க சொன்னாதான் நான் முடிப்பேன், இல்லைன்னா 11 மணி ஆனாலும் முடிக்க மாட்டேன். என்னென்ன உங்களுக்கு தோணுதோ சொல்லுங்க. ஏன் கிறிஸ்துமஸ்? இந்த டான்ஸுக்கு கிறிஸ்துமஸ், இல்ல இந்த நாடகத்துக்கு கிறிஸ்துமஸா, இல்ல கிஃப்ட்டுக்கு கிறிஸ்துமஸா? எதுக்கு சொல்லுங்க. தயவு செய்து பேசுங்க. ஏசப்பா பிறந்தார், அதனாலதான் கிறிஸ்துமஸ். சொல்லுங்க சொல்லுங்க. எக்கோ கம்மி பண்ணுங்க ஐயா. சொல்லுங்க சொல்லுங்க. இது சொல்லுங்க சொல்லுங்கன்னா எனக்கு ஏதோ ஒரு சினிமா படம் ஞாபகம் வருது. அதை பார்த்து தெரியும் நினைக்கிறேன். சொல்லுங்க அப்படின்னா சொல்லுங்க சிஸ்டர், சொல்லுங்க, பரவாயில்ல, தெரிஞ்சதை சொல்லுங்க. அந்த அம்மா சிஸ்டர் அழகா சொன்னாங்க, இயேசு பிறந்தது. சொல்லுங்க சொல்லுங்க சிஸ்டர். எல்லாமே கிறிஸ்தவங்க தானே. ஏன் கிறிஸ்துமஸ் வருகிறது? ஏன் கிறிஸ்துமஸ் நம்ம கொண்டாடுறோம்? உங்ககிட்ட கேட்டு பதில் வந்தா நான் முடிச்சிட்டேன்னு அர்த்தம். நீங்க பதில் சொல்லனா நான் முடிக்கலன்னு அர்த்தம், தொடங்குறேன்னு அர்த்தம். கீர்த்தனா